Hello guys, welcome back to my channel. என் பேர் முகமது சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் வந்து பழைய ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்போட சேட்ஸ் நிறைய சேட்ஸ் இருக்குது. அந்த டிலேட் ஆகக்கூடாது சொல்லி யோசிக்கிறீங்கனாக்கா, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு அப்படியே டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் வந்து ஃபோன் ரீசெட் பண்ணிங்க, ஆனால் வந்து பழைய வாட்ஸ்அப்போட பேக்கப்ஸ் வந்து வாட்ஸ்அப்போட சேட் பேக்கப்ஸ் வந்து எப்படி எடுக்க சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை போய் பார்த்துக்கோங்க. பழைய வாட்ஸ்அப் டிலீட் ஆன வாட்ஸ்அப்போட சேட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து பேக்கப் எடுக்க சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு புதுசாக ஃபோன் வாங்குறீங்க, ஆனால் பழைய வாட்ஸ்அப்பில் சேட்ஸ் வந்து அப்படியே வந்து புது ஃபோனில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஒரு சேட் கூட டிலீட் ஆகாமல் அப்படியே ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அது எப்படி பண்ணுறது, என்ன இது ஃபுல் டீட்டெயிலாகவே இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க, நம்ம லேட் பண்ண நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலோட ஸ்க்ரீன் நான் பக்கத்தில் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் மொபைலோட ஸ்க்ரீன் பக்கத்தில் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் என் மொபைலோட ஸ்க்ரீனுக்கு நான் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறேங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஓல்டு ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலே த்ரீ டாட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடணும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே சேட்ஸ் ஆப்ஷன் கிடையாது. அந்த சேட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். சேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் சேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் சேட் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ண உடனே இங்கே ஸ்டார்ட்டாகவும் காட்டும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துடணும் கைஸ். ஸ்டார்ட் கொடுத்த உடனே இங்கே வந்து ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் சொல்லி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நியூ ஃபோனில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் நியூ ஃபோனில் போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு காட்டிடுறேங்க பாருங்க. இப்போ நான் வந்து இன்னொரு வாட்ஸ்அப் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துறேன் கண்டினியூ கொடுத்துறேன். அதே நம்பர் நான் இங்கே வந்து டயல் பண்ணிடுறேங்க. இருங்க கைஸ், கொஞ்சம் நான் நம்பரை மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அதே நம்பர் நான் வந்து இந்த ஃபோன் வந்து நியூ ஃபோன் ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதே நம்பர் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதே நம்பர் இதில் போட்டிருக்கிறேன். இதில் வந்து எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் வெரிஃபை ஆகிட்டே இருக்கும். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா என்ன ஆகணும், நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டினியூ கொடுத்தோம். கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நியூ ஃபோனில் வந்து ஒரு வைஃபை இதெல்லாம் ஆன் பண்ணிக்கணும். நியூ ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் கோடு வந்துடும். பழைய ஃபோனில் இருக்கிற பாருங்கள், அந்த பழைய ஃபோனில் ஸ்கேன் பண்ண ஆப்ஷன் கிடையாது. அந்த அப்படியே இதில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படியே ஸ்கேன் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே இதிலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் வந்து பேக்கப் எடுக்க தேவையில்லை. நீங்கள் டிலேட் பண்ண கூட பிரச்சனை, வாட்ஸ்அப் டிலேட் பண்ணுறது கூட பிரச்சனையே கிடையாது. அப்படியே நீங்கள் என்னென்ன மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன மெசேஜ் பண்ணிக்கிறீங்களோ அப்படியே எல்லா வாட்ஸ்அப் மெசேஜுமே உங்களுக்கு வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்துருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ட்ரிக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இந்த ட்ரிக் யூஸ் ஆகலைனாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனலை. பிகாஸ் இந்த சேனல் வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான், டெக் வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.